அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய +2 மாணவர்களுக்காக ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும், தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பற்றியும், ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகள் என்னென்ன இருக்குது, இதை பற்றிலாம் ஒவ்வொரு வீடியோவும் பதிவு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு சீரியஸஸ் தான். இன்றைக்கி பார்க்க போகிற யாருக்கும் தெரியாதவங்க யாரையும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காலேஜு சென்னையில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட நான் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சில புது கண்டென்ட்டை கொண்டு வரணும். முக்கியமாக இந்த வருஷம் +2 முடிக்க போகிற இல்லை +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கல்லூரி நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜுக்குள்ளே நுழைவதற்கான என்ன கேட்வே இருக்குது, என்ன வாய்ப்பு இருக்குது. நல்ல கல்லூரியை சொல்கிறாங்க, அப்போ அந்த நல்ல கல்லூரியில் ஏன் நான் போகக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த கல்லூரிகளில் நம்பர் 1 கல்லூரி, நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்திய அளவில் NIR ஆஃப் ரேங்கிங்கில் முதல் இடத்தை பிடித்த கல்லூரி நம்ம ஐஐடி மெட்ராஸ். சரிங்களா? ஸோ இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1959, கிட்டத்தட்ட 65 வருடங்கள் பழைய காலேஜ். நானே பர்சனலாக காலேஜ் போயிருக்கிறோம், நிறைய விஷயம் சுற்றி பார்த்துருக்குறோம். அந்த காலேஜில் படிக்கிறதே மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. அவ்வளோ பெரிய காலேஜ். நிறைய நார்த் சைட்லேயும் இந்தியா ஃபுல்லும் +2ல் படிச்சுட்டு இருக்கிற எல்லாருடைய ஃபோக்கஸுமே ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகணும், இல்லை ஐஐடி ஓரியன்ட் காலேஜஸ் போகணும் அப்படி பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகணுன்ற நிறைய கனவுகள் இருக்கும். ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் படிக்கணும்னு கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. நாள் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தது, அதில் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ள கொண்டு வரணும் முயற்சி பண்ணது. ஒவ்வொரு வருடம் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ ஐஐடியில் படிக்கணும் எல்லாரும் கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இருக்கிற சில பாயிண்ட்டை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுக்குறேன். மேபி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இந்த ப்ரோக்ராம் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா அது செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸு இல்லை கோர்ஸ் வைஸு சில வீடியோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்லாம் கூட கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு தேவையான குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பற்றி தமிழ்நாட்டில் மோர் தென் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. அதாவது இந்தியா ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மட்டும்தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் தான். ஸோ அந்த ஒவ்வொரு கல்லூரிகளை பற்றியுமே கவர் பண்ணணும் முயற்சி பண்ணுறோம். நம்மளுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமே அரசு கல்லூரிகள் என்ன இருக்குது, அதை தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரி, ஓகே. இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த காலேஜோட மிகப்பெரிய பேக்ரவுண்டே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் தான். நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கு இது பெரிதாக இதில் இருக்க எந்த ப்ரோக்ராமும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபர்தர் ரிசர்ச்சு, இப்போ இருக்கிற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே ஐஐடி மாணவர்களாக உருவாக்கப்பட்டதோ இல்லை ஐஐடி மாணவர்கள் எல்லா இடத்துலையும் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழேயே நிறைய டெக்னாலஜி ஓரியன்டான இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஐஐடியில் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கான ப்ரோக்ராம் நார்மலாக பிடெக் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லா கைண்ட் ஆஃப் டிசிப்ளினில் இருக்கும். ஒன்லி ஜெஇ எக்ஸாமில் அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த கல்லூரியில் ஒரு 4 இயர் ஃபுல் டைம் ப்ரோக்ராம் படிக்க முடியும். ஒருவேளை பிஜி ப்ரோக்ராம் போகணுன்னா கேட் எக்ஸாம் எழுதி அண்டர் கிராஜுவேட், அதாவது ஒரு பிடெக் ப்ரோக்ராம் முடித்து கேட் எக்ஸாம் எழுதி அது குவாலிஃபை ஆனால் தான் படிக்க முடியும். ஒருவேளை இதில் ரிசர்ச் போகிறோம், பிஹெச்டி போகிறோம் அப்படின்னாலும் கூட அதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதில் கிளியர் பண்ணணும். இன்டர்வியூவில் கிளியர் பண்ணால் தான் இந்த காலேஜில் நம்மளால் ரிசர்ச் ஒர்க்கும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜெஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 6000 மாணவர்கள் யூஜி அண்ட் பிஜி அண்ட் பிஹெச்டி மாணவர்கள் உள்ள எப்போதுமே அவைலபிள். ஸோ டெய்லி பேஸில் அவ்வளோ மாணவர்கள் ரோமிங்கில் வர காலேஜ். கிட்டத்தட்ட ஒரு 3000+ ரிசர்ச் ஒர்க் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ரிசர்ச் ஸ்காலர் 3000 பேர் இருக்கிறாங்க. 1000 ப்ராஜெக்ட் மேலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500+ ஸ்டாஃப்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த காலேஜோட மிகப்பெரிய நோக்கமே இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் அப் வேணும், அந்த ஸ்டார்ட் அப் இருந்தால் தான் அவங்களால பர்சனலி அண்ட் க்ரோ ஆக முடியும் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டில் இவங்க ஐஐடியோட மிகப்பெரிய நோக்கமே இதுதான். சரிங்களா? அதே போல் இதில் நாம் படிக்கிறது எதுவும் வாய்ப்புகள் இல்லையா சார்? ரேங்கிங் பற்றி சொல்லிடலாம். என்ஆர்எஃப் ஓவரால் ரேங்கிங்கில் நம்பர் 1 இடத்துலையும், இன்ஜினியரிங்கில் நம்பர் 1 இடத்துலையும், ரிசர்ச்சில் 2nd பிளேஸ்லையும், இன்னோவேஷனில் 2வது பிளேஸ்லையும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கொடுக்குற கோர்சஸில் 16th பிளேஸ்லையும் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் சார் நான் ஐஐடின்னு சொல்லிட்டுங்க, ஜெஇ எக்ஸாம் அப்பியர் ஆகிறோம், ஏற்கனவே கூட நான் ட்ரை பண்ணேன், ஐஐடியில் எடுக்க முடியல,
அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தா கூட நல்லா இருக்குங்க சார். இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வி ஹாவ் அ டைம் ஆனதர் 1 or 2 days. மேபி அது ஸ்கூல், உங்களுடைய ஸ்கூல், நீங்கள் படிக்கிற ஸ்கூல் இனிஷியேட் எடுத்தால் மட்டும்தான் இது பாசிபிள். மேபி அதோ நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். இது ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஐஐடியில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் டேட்டா சயின்ஸ், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் எலக்ட்ரானிக் சிஸ்டம். இதை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அப்ளை பண்ணணும். டிசம்பர் 30 அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு 500 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் ப்ரோக்ராம். ஒரு 8 வாரம், அதாவது 2 மாதத்துக்கு நடக்கும். வீக்லி ஒரு 1 hour கிளாஸஸ் நடக்கும். சாட்டர்டே சண்டேல இன்டராக்டிவ் செக்ஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த ஐஐடி மெட்ராஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற கோர்ஸ் கண்டென்ட்டும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடாலஜியும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் +2 முடிக்கும் போதே நான் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டேட்டா சயின்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் எடுக்கிற கோர்சஸ் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதினேன். எதிர்பார்த்த மார்க் வரல. ஆனால் ஐஐடிக்குள்ளே படிக்கணும் மீன்ஸ் வேறு ஏதாவது ப்ரோக்ராமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணால் அவங்க ஆல்ரெடி பிஎஸ் ப்ரோக்ராம்னு ஆஃபர் பண்ணுறாங்க. 4 years ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 எஜுகேஷன் பாலிசியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஆனால் நான் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் இது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐஐடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் கோர்ஸு. ஜாயின் பண்ணி 1 yearல எனக்கு போதுனாலும் அது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே அதே கோர்ஸை கன்டினியூ பண்ணி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் டிப்ளமா ப்ரோக்ராமாக 2nd yearல வெளியில் வர முடியும். அப்படி இல்லை நான் கன்டினியூ பண்ணுறேன்னா 3rd year கன்டினியூ பண்ணி பிஎஸ்சி ப்ரோக்ராமாக வெளியில் வர முடியும். இல்லை 4 years கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பிஎஸ் ப்ரோக்ராமாக உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு +2 குவாலிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன் பேஸ் தான் படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோர்ஸ், அதாவது மீன்ஸ் ஒரு பிஇ ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க, பிடெக் ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, தாராளமாக இதை எடுத்து படிக்கலாம். பேரலாக ஒரே டைமில் 2 கோர்ஸும் படிக்க முடியும். இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா இந்த கோர்ஸ் அவுட்கம்மில் உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் போகிறதும் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதும் இது மூலயமா கிடைக்கிற நாலேஜ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த இயரில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் எக்ஸிட் ஆகிறீங்களா, 2nd yearல இன்க்ரீஸ் ஆகிறீங்களா, 3rd yearல எக்ஸிட் ஆகிறீங்களா, 4th yearல கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்களா, அப்போ பிஎஸ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து எந்த ஒரு நீங்கள் வந்து +2 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அவங்க ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது ரொம்ப பேசிக்கான எக்ஸாம். அதை அட்டன் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த எக்ஸாம் நடக்குது. அதில் நீங்கள் அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உள்ளே வரலாம். அப்படின்னா ஜேஇ எக்ஸாமில் மெயின்ஸ் அட்வான்ஸ்னு 2 சொல்லுவாங்க. ஸோ மெயின்ஸில் எவ்வளோ பேர் எழுதுவாங்க, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 15 லட்சம் பேர் எவ்ரி இயர் எழுதுறாங்க. ஸோ ஒரு 15 lakhs பேர் எழுதுறாங்க. அதில் அட்வான்ஸ்டு யார் குவாலிஃபை ஆகிறாங்க, 2.5 lakh, ஃபஸ்ட்டு 2.5 lakh. இப்போ நான் வந்து ஒரு 1 lakh ரேங்கில் வரேன், 1.5 lakhல வரேன், அப்போ ஐஐடியில் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்காது. மேபி உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வேறு ஏதோ ஒரு காலேஜில் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் ஜேஇ அட்வான்ஸில் நீங்கள் 2.5 lakhக்குள்ளே இருக்கிற எனி ஸ்டூடெண்ட் டைரக்ட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை படிக்கிறதுக்கு டேரெக்டாகவே குவாலிஃபைட். ஸோ நாம் இந்த வீடியோவில் கொண்டு வர நினைச்சது ஐஐடி பற்றியான சில தகவல்கள். சரிங்களா? ஒரு கோர்ஸு எனக்கு எப்படியாவது உள்ளே போகணும், அப்போ ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகள், டிகிரி ப்ரோக்ராம், இல்லை ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், இல்லை ஒரு பிஎஸ் ப்ரோக்ராம், இது ஏதாவது ஒரு கேட்வேல நீங்கள் உள்ளே வரணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். மெயின் வந்து இதுக்கப்புறமேல இதோட கன்டினியூஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் கொண்டு வர போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தேவையான குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிற +2 மாணவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.